லேடி சூப்பர் ஸ்டார்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை நயன்தாரா மேம் தான். ஆனால் அவங்க இப்போ தான் லேடி சூப்பர் ஸ்டார். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒருத்தங்க லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லி ஒருத்தங்க இருந்தாங்க. யார் அவங்க என்னங்கிறத வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்று லேடி சூப்பர் ஸ்டார் என்ற நினைவாற்றலை இழந்து சினிமாவை விட்டே விலகிய நடிகை யார்? எனக்கு சில விஷயங்களை நினைவு வைத்துக் கொள்ள முடியவில்லை. சில சமயங்களில் படப்பிடிப்பில் என்னுடைய வசனங்களை கூட மறந்து விடுகிறேன். ஸ்வர்ண கமலம், ரிஷ்யகன், சீதாரா மற்றும் சத்ரபதி போன்ற பல மொழிப்படங்களில் நடித்தவர் நடிகை பானுப்பிரியா. தனது அழகாலும் நடிப்பாலும் அசத்தல் நடனத்தாலும் ரசிகர்கள் மத்தியில் முன்னணி நடிகையாக கோலோச்சி வந்தார். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நோய் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோயினால் அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் மறந்துடுறாங்களாம். மறக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும், என்ன செய்யறது அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகிடுது, அவங்களுக்கு இப்போ நினைவாற்றலே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்து என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோங்கிறது தெரியாத அளவுக்கு அவங்க இருக்கிறதா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. இது அந்த மேம்க்கு சீக்கிரமாக குணமாகணும் அப்படிங்கிறது நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்களோட நடிப்பு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ரொம்ப இதுவாக இருந்த நேச்சுரல் ஆக்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடிக்கிறவங்க தான் பானுப்பிரியா மேம் பார்த்திங்கன்னா அவங்க நடிக்கிற நடிப்புனால மட்டும் பயங்கரமாக எல்லாரையுமே அவங்களுக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சத்யராஜ் சாராக இருக்கட்டும், இல்லை ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், எல்லாருக்கூடையும் நடித்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பானுப்பிரியா மேம் தான். பானுப்பிரியா மேம் நடிக்கிற நடிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு யதார்த்தம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசுகிற வசனங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டமான வசனங்களாக இருந்தாலுமே ஈஸியாக பேசுகிறது யாருன்னா பானுப்பிரியா மேம் ஈஸியாக பேசி அதை முடிச்சுட்டு அடுத்து போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் அந்த காலத்தில் அவங்கள லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கே அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க லேடி சூப்பர் ஸ்டாராக மட்டும் இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முன்னணி நடிகைகளுக்கே டஃப் காம்படிஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ எப்படி தான் ஒரு சிலர் ஃபீல்ட் அவுட்டே ஆனாலுமே கம்பேக் வந்துக்குன்னா அவங்களோட பயங்கரமாக இருக்கும் அப்படிம்பாங்களா. அதே மாதிரி பானுப்பிரியா மேம் ஒரு காலகட்டத்தில் ஃபீல்ட் அவுட் ஆகி அவங்க கம்பேக் கொடுத்த படமும் பயங்கரமாக சக்ஸஸ் ஆகி அடுத்தடுத்து அவங்களுக்கு பல படங்கள் வரதுக்கும் சான்ஸ் இருந்தது. அவங்க அமைதியான ஒரு கேரக்டராக இருக்கட்டும், இல்லை வாயாடி கேரக்டராக இருக்கட்டும், இல்லை துரு கேரக்டராக இருக்கட்டும், எந்த மாதிரி கேரக்டராக இருக்கட்டும் அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க தன்னுக்குன்ட்டு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சுருந்தாங்க. அப்படி இருந்தவங்களுக்கு திடீர்னு இப்படி ஒரு நினைவாற்றலையே இழக்கிற அளவுக்கு இருக்குது, வசனங்களை மறக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் தான். ஸோ அவங்க சீக்கிரம் குணமாகி வரணும் அப்படிங்கிறத நானும் உங்களுக்கு சார்பாக வேண்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. அண்ட் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.